எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒருமுறை உங்களை சந்தித்து பேசுவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வந்திருக்கிறேன். சில தனிப்பட்ட காரணங்களுக்காக காணொளிகள் போட முடியவில்லை, அதற்காக மன்னிப்பு கோருகிறேன். இப்பொழுதும் சொல்வதுதான் தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலையதார்த்தம் இவற்றை பற்றி தகவல்களை தெரிந்து கொள்ள, அரசியல் தலைவர்களை குறித்து அந்த தகவல்களை தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன் நேரம் மீன் போகாது என்று தெரிவித்துக்கொண்டு இன்றைய தலைப்பிலே ஆரம்பிக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ப்ளஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மைனஸ் பாஜக ப்ளஸ் என்ற தலைப்பிலே பேச இருக்கிறோம். முக்கியமாக பார்க்க வேண்டியதில் தமிழக பாஜக என்று பார்த்து கொள்ள வேண்டும். தேசிய அளவிலே பாஜகவுக்கு இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல்கள் ஒரு சிறிய தொய்வு என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று சொன்னாலும் கூட, அதன் அடிப்படையிலே அல்லது அதை அடிப்படையாக வைத்து இங்கே தமிழகத்திலே பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை மாற்றும் முயற்சிகள் பலவும் நடைபெற்றன என்பது உண்மைதான் என்று சொன்னாலும் கூட, இப்போதைக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை 2026 சட்டமன்ற தேர்தல் வரை தமிழகத்திலே பாஜக தலைவராக தொடர்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று டெல்லி பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு மிக மிக முக்கியமான தகவல். அதைத்தான் தமிழக பாஜகவுக்கு பிளஸ் என்று சொல்லியிருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பாஜக எப்படி கூட்டணி அமைக்கும், ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலுக்கு இருந்த கூட்டணிகள் தான் இருக்குமா, இல்லை கூட்டணிகள் மாறுமா என்பதை பற்றிய தகவல்கள் இப்போதைக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட, ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணிகள் தான் பெரும்பாலும், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற பெரிய கட்சிகள், பிற கட்சிகள், சிறிய கட்சிகள் இவையெல்லாம் சேர்ந்துதான் கூட்டணி அமைக்கும் என்று தெரிகின்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் தெளிவாக பாஜகவிலே தமிழகத்திலே அண்ணாமலை மாற்றப்பட்டால் தான் தங்களுக்கு உறவு வைத்துக் கொள்ளும் எண்ணம் இருக்கிறது என்று பலவரை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு டெல்லி பாஜக திட்டவட்டமாக இல்லை என்று சொல்லிவிட்டதாக பல தகவல்கள் தெரிவிக்கின்றன. பலமுறை பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னருமே சொல்லப்பட்டதுதான் தமிழக பாஜக அல்லது தேசிய பாஜக அல்லது பாஜகவுடைய உட்கட்சி விவகாரங்களிலே ஒரு வெளிக்கட்சி கருத்து சொல்வது எந்த அடிப்படையிலும் ஏற்க முடியாது என்பதைத்தான் பாஜக மூத்த தலைவரான அமித்ஷா பலமுறை எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு எடுத்து சொல்லியிருந்தார். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட இந்த ஒரு அடிப்படையிலே தான் அதிமுக பலமுறை டெல்லிக்கு அதனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை அனுப்பியிருந்தார்கள். அப்பொழுது தெளிவாக அதை தவிர வேறு என்று எது வேண்டுமானாலும் பேசலாம், அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பது எந்த விதமான நியாயம் கிடையாது. ஒருவேளை அதிமுகவிலே இவர்கள் தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று பாஜகவோ இல்லை பிற கட்சிகளோ சொன்னால் அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளுமா என்று கேட்கப்பட்டதற்கு பதிலே இல்லாமல் தான் இவர்கள் எல்லாம் திரும்பி வந்தார்கள். அது பழைய கதை. அந்த கதைக்கு பின்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு வரலாறு பாராத ஒரு வாக்கு வங்கி அல்லது வாக்கு சதவீத வீழ்ச்சியை அடைந்தது என்பது எல்லோரும் அறிந்ததே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த வாக்கு வங்கி சரிந்ததற்கு அவர்கள் பல காரணங்களை சொன்னாலும் கூட, ஏற்கனவே கடந்த பாராளுமன்ற தேர்தலும் அதற்கு முந்தைய பாராளுமன்ற தேர்தல்களிலும் கூட வாக்கு வங்கி இவ்வளவுதான் இருந்தது, அதை கம்பேர் செஞ்சு பார்த்தாக்க நாங்கள் வளர்ந்திருக்கோம் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொன்னாலும் கூட, உண்மையிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இரண்டாம் கட்ட தலைமை மற்றும் மாவட்ட செயலாளர்கள் போன்ற அமைப்பினர் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறதோ என்று அச்சப்படுகிறார்கள் என்ற செய்திகள் பல வாரங்களாகவே வந்தவண்ணம் உள்ளன. இதில் மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்று நேற்று சென்னை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் இவங்கெல்லாம் நேற்று கூடி பேசுவதாக இருந்தது. அந்த கூடி பேசுவதற்கான நோக்கம் ஒன்று, பாராளுமன்ற தேர்தலில் ஏன் கட்சி படுதோல்வியை சந்தித்தது என்பதை பற்றியான ஒரு ஆய்வு, கலையதார்த்தத்தை பற்றி பேசுவது. இன்னொன்று மிக மிக முக்கியமாக, திமுக மிகவும் வலிமையாக போய்கொண்டிருக்க ஒரு நிலைமையிலே எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலை களம் காண வேண்டும், அதற்கான ஆயத்த பணிகள் எப்படி இருக்க வேண்டும், என்ன விதமான திட்டங்களை மக்களிடத்திலே பேச வேண்டும், என்ன விதமான பிரச்சாரம் செய்ய வேண்டும், இதை பற்றியெல்லாம் தான் அந்த கூட்டத்திலே பேச இருந்தார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனாலும் கூட பெரிய அளவிலே கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பு இருந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சலசலப்புகளை கருத்தில் கொண்டுதான் நேற்று நடக்க வேண்டிய இந்த முக்கிய கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. அதுவும் கூட தேதியை குறிப்பிடப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டது என்று பலரும் சொல்லுகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு சில கருத்துக்களை அதனுடைய கட்சியினரிடம் நாம் கேட்க நேர்ந்தது. பலரும் சொல்வதுதான், பல வாரங்களாக அல்லது பல மாதங்களாகவே திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு என்ற ஒரு அடிப்படையிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகிவிட்டதோ என்ற அளவுக்குத்தான் அவருடைய கலை யதார்த்தங்கள் இருக்கின்றன என்று பலரும் சொல்லுகிறார்கள். என்னதான் அறிக்கைகளை கொடுத்து அறிக்கைகள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசினாலும் கூட, உண்மையிலேயே அந்த ஆப்போசிஷன் ஸ்பேஸ் யார் இங்கே
எதிர்க்கட்சி என்ற இடத்தை வந்து ஒன்று பாஜக தலைவர் அண்ணாமலை, இன்னொன்று சமீப காலங்களில் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய சீமான், இந்த இருவருமே வந்து திமுக எதிர்ப்பை மிக மிக கடுமையாக வலுவாக களத்திலே செய்து வருவதால் அந்த இடத்தை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட இழந்து விட்டதோ என்ற ஒரு எண்ணம் அதிமுகவின் இரண்டாங்கட்ட தலைவர்களுக்கும் மட்டுமில்லாமல் பல தொண்டர்களும் அதை பற்றி கேள்வி கேட்டு வருகிறார்கள். இதுவே மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரணம் மற்றும் சவாலாக மாறி இருக்கிறது என்று ஒரு பெரிய பேச்சு அடிபடுகிறது. எப்படி அந்த இடத்தை மீட்டெடுப்பது, அதாவது நாம் பலமுறை வேறு காணொலியில் சொல்லியிருக்கிறோம். 20 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய அடிப்படை சங்கநாதமே வந்து திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு தான். காலஞ்சென்ற புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியதனுடைய அடிப்படையே வந்து கருணாநிதி எதிர்ப்புங்கிற ஒரு அடிப்படையில் தான் அந்த கட்சி தொடங்கப்பட்டது. அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் பல தேர்தல்களை வென்றதன் அடிப்படை காரணமே வந்து கருணாநிதி என்ற ஒரு தனிநபர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தீய சக்தி என்ற பிரசாரத்தின் அடிப்படையிலே தான் பல தேர்தல்களை வந்து ஜெயலலிதா பெரிய அளவில் வென்றார். இறுதியாக அவர்கள் சந்தித்த தேர்தலில் கூட அந்த 2G வழக்கிலே வந்து ராசா மற்றும் கனிமொழி அவருடைய ஊழல்களை பற்றி பெரிய அளவில் பிரசாரம் செய்து அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து ஒரு வரலாறு காணாத வெற்றியை தான் ஜெயலலிதா பெற்றிருந்தார். ஆக இந்த வெற்றிக்கு வந்து ஜெயலலிதாவுடைய ஒரு அந்த செரிஸ்மா, அவருடைய தனிப்பட்ட புகழ் ஒரு பெரிய காரணமாக இருந்தாலும் கூட அதைவிட முக்கியமான காரணம் வந்து அதிமுக என்ற ஒரு பெரிய இயக்கத்தின் தொண்டர்களுக்கு வந்து திமுக எதிர்ப்பு என்ற ஒரு இனிப்பு மிக மிக பிடித்திருந்ததுதான் காரணம். இன்றைக்கு உள்ள நிலையிலே எடப்பாடி பழனிசாமி தரப்பும் அந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் அந்த இனிப்பை முற்றிலுமாக கட்சி தொண்டரிடம் விலக்கிவிட்டார்கள் என்று பலரும் சொல்லுகிறார்கள். அதிமுக எந்த அளவிற்கு இன்றைக்கு திமுகவை எதிர்க்கிறது என்ற கேள்விக்கு பதில் சுத்தமாக இல்லை என்ற ஒரு கருத்து வலுவாக இருந்து வருகிறது. அதிமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத பார்த்தோம்னா யார் பண்ணோம்னா ஏற்கனவே பண்ண மாதிரி சீமான் பெரிய அளவிலே பண்ணி கொண்டு இருக்கிறார். அதை விடுத்து அடுத்தபடியாக வந்து அண்ணாமலை மற்றும் அண்ணாமலையுடைய கட்சியினர் அவருடைய சப்போர்ட்டர்ஸ் பண்ணி வருகிறார்கள் என்பது கிட்டத்தட்ட உறுதியான நிலைமையிலே வந்து அதிமுக எப்படி களங்காண வேண்டும் என்பதிலே பெரிய ஒரு குழப்பம் இருக்கிறது என்பதிலே சந்தேகம் கிடையாது. இதில் மிக மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி மிக மிக ஒரு வலுவான காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. கருணாநிதியோருடைய மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் தலைமை பொறுப்பு ஏற்ற பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை சந்தித்து வந்திருக்கிறார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு வெற்றி பெற்று விட்டார்கள். ஆனால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி, அதாவது கருணாநிதி இருந்ததை விட இன்னுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி அந்த கட்சி பெற்றிருந்தது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. கிட்டத்தட்ட கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு சமமான ஒரு பெரிய வெற்றி 2024 கூட ஸ்டாலினுடைய தலைமை அந்த கட்சி வென்றிருக்கிறது. அந்த வெற்றியுடைய அடிப்படை, அந்த கூட்டணியுடைய அடிப்படை, அந்த கூட்டணியுடைய வலு, திமுகவுடைய இப்போதைய கூட்டணியுடைய வலு, அந்த வலுவின் அடிப்படையிலே வந்து தொடர்ந்து அந்த கட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினை வந்து துணை முதல்வராகவோ, ஏன் இன்னும் சொல்ல போனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து முதல்வர் முகமாக கூட காட்ட திமுக வந்து தயாராகிவிட்டது. அப்படி காட்டினால் கூட இன்றைக்கு உள்ள நிலைமையிலே வந்து எந்த அளவிற்கு ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கள் மக்களிடையே இருந்தாலும் கூட இறுதியில் வாக்குகளை பெறுவது நம்முடைய கூட்டணியாகத்தான் இருக்கும் என்ற ஒரு மகத்தான நம்பிக்கையின் அடிப்படையில் திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையை பார்க்கும்பொழுது அதற்கு எதிர்த்து அல்லது எதிர்கருத்து வைத்து களமாட, எதிரிடத்திலிருந்து வாக்குகளை பெறுவதற்கு அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு இப்பொழுது களத்திலே ஆதரவு இருக்கிறது, மக்கள் ஆதரவு இருக்கிறது, அந்த கட்சியிலே வலு இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரிவை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது என்று பல நியூட்ரல் ஜேர்னலிஸ்ட் தெரிவிக்கிறார்கள். தமிழக தொலைக்காட்சிகளை பொறுத்தவரை அஃப்கோர்ஸ் இங்கே வந்து டிஎம்கேவுடைய பயஸ் இருக்குது, டிஎம்கே ஆதரவு தான் இங்கே வந்து சேனல்கள் இருக்குங்கிற சந்தேகம் கிடையாது. நாளும் பொழுதும் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள்கட்சி பிரச்சனைகள் தான் பெரிய அளவில் விவாதம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் தொலைக்காட்சிகளிலே. ஆனால் அதிலுமே கூட அந்த டிஸ்கோர்ஸ் என்ன அவர்கள் பேச வேண்டும், என்ன மாதிரியான கருத்துக்களை வந்து அதிமுகவை பற்றி வெளியிலே இப்போது சொல்ல வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்திலே கூட இப்போது இருக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை கிட்டத்தட்ட முற்றிலுமாக களத்தை இழந்து விட்டுவதாக பலரும் சொல்லுகிறார்கள். அதுதான் மிக மிக முக்கியமான காரணம். அதாவது அதிமுக ஒரு பக்கம் உண்மையிலே களத்திலே வலுவிழந்திருக்கிறது, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்கா அந்த பிம்பம், அதாவது இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன இருந்தாலும் தேசிய அளவிலே மற்றும் பல மாநில அளவிலே கூட பிஆர் கேம்பெயின் எப்படி வந்து மக்கள் பார்க்கிறார்கள், மக்களுக்கு என்ன
என்ன விதமான செய்திகள் போய் கொண்டிருக்கின்றன, இந்த கட்சியை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி தொலைக்காட்சி மீடியாங்கிற சந்தேகம் கிடையாது. அந்த விளையாட்டிலுமே கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய நாட்டம் கொள்ளவில்லை என்ற நிலைமையில் இருக்கும் பொழுது எப்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் களமாடி வெற்றி வாய்ப்புகளை தேடி போகுமா, இல்லை கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தல் போலவே மிக மிக படுதோல்வியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத பலரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்தவரை தேசிய அளவில் அவர்களுக்கு இப்போதைக்கு பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் கூட மாநில அளவில் பொறுத்தவரை அவர்களுடைய நோக்கம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஒன்று 2024 பாராளுமன்ற தேர்தலை போல ஒரு கூட்டணி அமைத்து நல்ல வாக்கு சதவீதத்தை பெறுவது. ஏற்கனவே 15% வாக்குகளை அந்த கூட்டணி பெற்றிருக்கிறது. ஒருவேளை இன்னும் கடினமாக உழைத்து சட்டமன்ற தேர்தலில் இன்னும் அதிகமான வாக்குகள் 20-22% வாக்குகளை பெற்றுவிட்டார்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இங்கே பாஜக உருமாறுவதற்கு ஒரு வழியாக இருக்கும். அதன் பிறகு 2031 சட்டமன்ற தேர்தலிலே பாஜக கிட்டத்தட்ட ஒரு கடும் போட்டியான கட்சியாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இவ்வளவு சவால்கள் இருக்கும் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒன்று, ஏற்கனவே பார்த்தது போல திமுக எதிர்ப்பு நிலையிலிருந்து அவர்கள் நழுவிவிட்டார்கள் என்ற ஒரு பேச்சு எழுகிறது. இன்னொன்று, பலமுறை இன்றைக்கு விமர்சனங்கள் எழுதுவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவர்களெல்லாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும், சசிகலாவை சேர்த்துக் கொள்ள வேண்டும், தினகரனை சேர்த்துக் கொள்ள வேண்டும், ஓபன்னீஸ்வரத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகள் என்ற பேச்சுக்கள் எல்லாம் மீடியாவில் எழும்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் சேரலாம் என்ற ஒரு பேச்சு கூட வரவில்லை என்று பலரும் சொல்லுகிறார்கள். இதிலிருந்தே கூட உட்கட்சியிலே கூட அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதிலே குழப்பங்கள் இருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள். இந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு எப்பொழுது கிடைக்கும் என்பதிலே அந்த கட்சியினர் மட்டுமில்லாமல் நாட்டின் ஜனநாயகத்திற்கு மிக மிக முக்கியமான விஷயம் ஒரு வலுவான ஆளும் கட்சி, இன்னொன்று அதற்கு சமமான வலுவிலே ஒரு எதிர்கட்சி என்ற ரீதியிலே ஜனநாயகத்தை விரும்புபவர்கள் எல்லோரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான பாதையை நோக்கி போக வேண்டும் என்ற ஒரே ஒரு அவாவில் தான் இருக்கிறார்கள் என்பதிலே சந்தேகம் கிடையாது. வருகின்ற வாரங்கள், வருகின்ற மாதங்கள் தான் எந்த அளவுக்கு அதிமுக மீண்டும் அந்த இழந்த இடத்தை மீட்டு பிடிக்கும் என்பதிலே முடியுமா முடியாதா என்பதை பார்க்க வேண்டும். ஒன்றை மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இரட்டை இலை அப்படிங்கிற அந்த மேஜிக் தொடர்ந்து வேலை செய்யும். இரட்டை இலை சின்னம் வாக்குகளை பெற்றுத்தரும் என்ற ஒரு அந்த முக்கியமான ஒரு கருத்து கூட நாடாளுமன்ற தேர்தலில் முற்றிலுமாக அடிபட்ட போயிருக்கிறது. இரட்டை இலை சின்னம் இருந்தும் கூட பல தொகுதிகளிலே, நாடாளுமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரிய வேட்பாளர்கள் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது இரட்டை இலை மட்டும் முக்கியம் அல்ல, இரட்டை இலையிலே வாக்கு போட சொல்லுவது யார் என்பது மிக மிக முக்கியம் என்ற ரீதியிலான பேச்சுக்கள் தான் எழத்தோடு இருக்கின்றன. இதை ஏற்கனவே நாமும் பலமுறை வலியுறுத்தியிருக்கிறோம். இரட்டை இலை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிதப்பிலே எந்த விதமான ஒரு கட்சி வளர்ப்பு நடவடிக்கைகள், மக்களை கருத்துக்களை கொண்டு போய் சேரும் நடவடிக்கைகள் இவற்றெல்லாம் எடுக்காமல் அதிமுக இந்த ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான அந்த கருத்துக்கள், அந்த மக்கள் என்ன ஓட்டமே பை டிஃபால்ட் நம்மளை ஆட்சிக்கு கொண்டு விட்டுவிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே அதிமுகவினர் இருக்கிறார்களோ, அந்த கட்சி தலைமை இருக்கிறதோ என்று பலரும் கேட்கும் வண்ணமாகத்தான் இன்றைய நிகழ்வுகள் இருக்கின்றன. ஆக இன்றைய சூழ்நிலையிலே இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் மட்டுமே இருக்கும் சூழ்நிலையிலே இப்போது அதிமுக ஒரு பெரிய மைனஸிலே இருக்கிறது என்று சந்தேகமில்லை. பாஜகவை பொறுத்தவரை அவர்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற அடிப்படையிலே கட்டாயமாக அண்ணாமலை அந்த கட்சி தலைமையிலே தொடருவார் இங்கே அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு ஒரு பிளஸ் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இனிவரும் மாதங்களிலே இந்த களம் எப்படி மாறப்போகிறது என்று பார்க்க வேண்டும். குறிப்பாக வருகின்ற சில வாரங்களிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வார் என்றும், ஒருவேளை முதலமைச்சர் ஸ்டாலின் வயது மூப்பு காரணமாக ஓய்வு தேவைப்பட்டால் அப்பொழுது வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வலுவான கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் முகமாகவே உதயநிதி ஸ்டாலின் தான் இருப்பார் என்பதையும் தெளிவாக அந்த கட்சி உணர்த்தி இருக்கிறது. அந்த கட்சியில் இருக்கிற பலரும் இதை சொல்லியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கூட்டி கழித்தும் பொழுது ஏற்கனவே நாம் பார்க்கும் பொழுது மும்முனை போட்டி அல்லது 4 முனை போட்டி என்ற களத்திலே உதயநிதி ஸ்டாலின் முதல்வரா, அண்ணாமலை முதல்வரா, எடப்பாடி பழனிசாமி முதல்வரா, இல்லை சீமான் முதல்வரா என்ற கேள்வி
எழும்பொழுது எந்த அளவிற்கு வலுவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும், எந்த அளவுக்கு வலுவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களமாடும், அவருடைய வாக்கு சதவிகிதம் மிக மிக நன்றாக உயருமா, இல்லை அந்த வாக்கு சதவிகிதம் சட்டமன்ற தேர்தலில் படு பாதாளத்திற்கு போய்விடுமா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும், பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தமிழக அரசியல் விறுவிறுப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. வரும் சில மாதங்களிலே சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு நடவடிக்கைகள் தெளிவாக தெரியும் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அடிப்படையிலே முன்னேறப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு கருத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நான் மறுமுறை உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.